T20 உலகக்கிண்ண போட்டியினுடைய மற்றொரு போட்டி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போட்டி பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றது. கொழும்பு SSC மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 20 ஓவர்களுக்கு முகம் கொடுத்து 9 விக்கெட்டுகளை இழந்து 190 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. இதுல பாகிஸ்தான் அணி சார்பாக யார் யார் துடுப்படுத்த ஆடினாங்க, எத்தனை ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பாகிஸ்தான் அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சயீம் அயூப் இவர் 17 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 19 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல ஒரு 4 ஓட்டங்களும் 2 சிக்ஸர் அடங்கலாகவும் தான் இந்த ஓட்டங்களை பெற்றிருந்தார். சயீம் சதா ஃபர்ஹான் இவர் அதிரடியாக துடுப்படுத்த ஆடியிருந்தார். 41 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 73 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல 4 ஓட்டங்களும் 5 சிக்ஸர்களும் அடங்கலாகத்தான் இந்த 73 ஓட்டங்களை சஹிப் சதா ஃபர்ஹான் பாகிஸ்தான் அணி சார்பில் பெற்றிருந்தார். பாகிஸ்தானுடைய அணித்தலைவர் சல்மான் அகா இவர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி பாகிஸ்தான் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை இன்னும் உயர்த்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பந்து வகத்திலே இவர் திரும்பிவிட்டார். இவர் 3 பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஒரு ஓட்டத்தை மாத்திருந்தான் பெற்றிருந்தார் பாகிஸ்தான் அணியுடைய தலைவர் சல்மான் அகா. பாகிஸ்தான் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் தலைவர் பாபர் அசாம் இவர் சிறப்பான முறையில துடுப்படுத்த ஆடியிருந்தார். 32 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 46 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல 4 ஓட்டங்களும் ஒரு சிக்ஸர் அடங்கலாகவும் தான் பாபர் அசாம் இந்த 46 ஓட்டங்களை பெற்றிருந்தார். முகமது நவாஸ் இவர் 10 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 5 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார். பாகிஸ்தான் அணி சார்பில் மிகச்சிறப்பான முறையில் இந்திய தினம் துடுப்படுத்தாடிய மற்றொரு வீரர் தான் சதாப் கான். இவர் 12 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பாகிஸ்தான் அணிக்காக. இதுல 4 ஓட்டங்களும் ஒரு சிக்ஸர் அடங்கலாகவும் தான் இந்த 30 ஓட்டங்கள் அவரால் பெறப்பட்டிருந்தது. தகலத்துறை ஆட்டக்காரர் சஹின் ஷா அஃப்ரிடி இவர் 4 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 9 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல ஒரு சிக்ஸர் அடங்கலாகத்தான் இந்த 9 ஓட்டங்களை அவர் பெற்றிருந்தார். நோ பால் 2 ஒயிட் பால் 2 வீசப்பட்டிருந்தது. இவ்வாறு மொத்தமாக 9.50 என்ற ஓட்ட நிகர அடிப்படையில 9 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி 190 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. மிக சிறப்பான முறையில பந்து வீசியிருந்தார் அமெரிக்க அணியுடைய பந்து வீச்சாளர் ஷாக்லி வேனுங்கிறவர். இவர் 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். 191 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அமெரிக்க அணியினால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. எப்படியாவது வெற்றி பெறலாம் அப்படி என்று இலக்கை நோக்கி துரத்திட்டே போனாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பான முறையில பந்து வீசி கட்டுப்படுத்தி இருந்தாங்க. அமெரிக்க அணி சார்பில் 158 ஓட்டங்கள் மாத்திரமே பெற முடிந்தது. 8 விக்கெட்டுகளை இழந்து அமெரிக்க அணியுடைய வீரர்கள் எவ்வாறு துடுப்படுத்த ஆடினார்கள், எத்தனை ஓட்டங்களை பெற்றார்கள் அப்படிங்கிறதை பார்ப்போம். அண்ட்ரஸ் கோஸ் என்கின்ற துடுப்பாட்ட வீரர் இவர் 13 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 13 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல 2 ஓட்டங்கள் உட்பட தான் இந்த 13 ஓட்டங்களை இவரால் பெற முடிந்தது. மற்றும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். இவர் 49 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஷயான் ஜஹாங்கீர் என்கின்ற துடுப்பாட்ட வீரர் தான். இவர் 34 பந்துகளை எதிர்கொண்டு 49 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல 4 ஓட்டங்களும் 2 சிக்ஸர்கள் அடங்கலாகத்தான் இந்த ஓட்டங்களை இவர் பெற்றிருந்தார். பட்டேல் இவர் எதிர்பார்த்த அளவு துடுப்படுத்த ஆடவில்லை. 10 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 3 ஓட்டங்களை மாத்திருந்தான் இவர் பெற்றிருந்தார். மிலிந்த் குமார் கொஞ்சம் நிதானமாக துடுப்படுத்த ஆடி இருந்தார். இவர் 22 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 29 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதுல 4 ஓட்டங்களும் ஒரு சிக்ஸர் அடங்கலாகவும் தான் இந்த ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில இவர் ஆட்டமிழந்தார். ரஞ்சனே என்கிற துடுப்பாட்ட வீரர் மிக சிறப்பான முறையில் அமெரிக்க அணிக்காக இன்றைய தினம் துடுப்படுத்த ஆடியிருந்தார். இவர் 30 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதுல 4 ஓட்டங்களும் 6 ஓட்டங்களும் அடங்கலாகத்தான் இந்த 51 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இன்றைய நாளில் அமெரிக்க அணி சார்பாக அரை சதத்தை கடந்த முதல் வீரராகவும் இவரை காணப்படுகிறார். ஹர்மீத் சிங் என்கின்ற வீரர் இவர் 5 பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஒரு 4 ஓட்டங்கள் உட்பட 6 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார். இப்படித்தான் இன்றைய நாளில் அமெரிக்க அணி சார்பில் துடுப்படுத்த ஆடிய வீரர்களின் ஓட்ட வேகம் இருந்தது.
பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சாளர்கள் இன்றைய நாள்ல சிறப்பாக பந்து வீசியிருந்தாங்க. வழமை போல் சஹீன் ஷா அப்படி எதிர்பார்க்கப்பட்டது நிறைய விக்கெட்டுகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரினால் நிறைய விக்கெட்டுகளை எடுக்க முடியவில்லை. உஸ்மான் தாரிக் இன்றைய நாள மிக சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இவர் 27 ஓட்டங்களுக்கு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மற்றும் ஒரு பந்து வீச்சாளர் ஷதாப் கான் இவர் 26 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த 2 பந்து வீச்சாளர்களும் சிறப்பான முறையில் பந்து வீசி பாகிஸ்தான் அணியுடைய வெற்றிக்கு இன்றைய நாள பங்களிப்பு வழங்கியிருந்தாங்க. இன்றைய தினம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் அணி சார்பில் மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடிய சஹிப் ஷதா ஃபர்ஹானுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டிருந்தது. இவர் மிக சிறப்பான முறையில் 41 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 73 ஓட்டங்களை பெற்று பாகிஸ்தானுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிப்புக்கு மிக பங்களிப்பை செய்திருந்தார் இந்த துடுப்பாட்ட வீரர். கொழும்பு SSC மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில 32 ஓட்டங்களினால் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த T20 உலக கிண்ணத்தினுடைய ஸ்கோர் விவரங்களை, அதனுடைய தகவல்களை, செய்திகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இது சம்பந்தமான கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.